எல்லாருக்கிட்ட பேசலாம். நானும் வந்து நின்னது வந்து கொஞ்சம் பிறவில இருந்தே திக்கு வாயினேன். நீங்களா? சரி, கோயில் ஆத்தக்கட்ட வேண்டிட்டு திருநூறு போட்டுக்க, சரியா போயிடும். அதுக்கு தானே கோவிலுக்கு வந்தேன். வேணா அழகு குத்திக்கோ, வாயில குத்திக்கலாம். நான் கூட வாழ்க்கை எனக்கு ரொம்ப திண்டாட்டமா தான் இருக்கு அப்படின்றத நினைச்சுதான் வந்தேன். அக்கா நீ வந்ததுல இருந்து மார்டினுக்கு தான் கொண்டாட்டமாகுது. அக்காக்கு தானே அக்கா கொண்டாட்டம்னு சொன்னதுனால ஒருவேளை வாழ்க்கை எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான் போலியே. அண்ணன் ஆடுறாரு, அவரு ஆடுறாரு, பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஆடுது, வாழ்க்கை கொண்டாட்டம் தான் போல. சரி அண்ணன் மன்னிச்சுக்கோங்க. வாழ்க்கை கொண்டாட்டமே நீங்க இறுதியா தீர்ப்பு கொடுத்ததுங்க. வந்ததுக்கு எனக்கு வேற சோறு மட்டும் போட்டுருங்கன்னு கேட்டுட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கொண்டாட்டம் உங்களுக்கு? நான் வந்தாலும் இந்த கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டமா இருக்கு உங்களுக்கு? என்னடா இது? ஆளை பார்த்தா பர்சனாலிட்டி ஆகுது, வாயை தோண்டா முனிசிபாலிட்டி ஆகுது. வந்தால இருந்து நாங்களும் பாத்துனாங்க கொண்டாட்டமா. என்ன கொண்டாட்டம்? இந்த கிழிக்கிறாளே, எந்த ஒரு காரியா இருப்ப? சென்னைன்னு முறைப்படி என்ன நீங்க பாருங்க, முருகரை வணங்கிட்டு வந்துருவோம். அதான் பாத்துறாரு அவரு. வா வா வா. தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வைர பவள முத்து தமிழ் தெய்வானை, தங்க வைர பவள முத்து தமிழ் தெய்வானை. தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருக பிரமானை, தாங்கி கொண்டாள் வாங்கி கொண்டாள் முருக பிரமா. வள்ளிமலையானவனுக்கு, இங்குள்ள மக்களுக்கு, எங்க நீ டீமுக்கு, எங்க நடுவருக்கு, இங்க இருக்கிற இசை அமைப்பாளர்களுக்கு, எங்க எதிரணி டீமுக்கு கோவிந்தா கோவிந்தா. சரிதான், கோவிந்தா போட்டு துரத்தி விடுறதாங்க நாங்க வந்திருக்கிறோம். நீங்க வந்திருக்கீங்க? ஆமாண்ணே. சரி சரி சரி. தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசைய தன்னிசையே தரணி இல்லை முதலிசையே ஊன்மழகாய் ஒழுகும் கரை முன் அழகில் மெய் மறந்து போகும் என்று அன்னை தமிழை வாழ்த்துவிட்டு அழகான இந்த பட்டிமன்ற தலைப்புக்குள்ள வந்ததானே. இந்த மேடைக்கு வரதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்றீங்களா? காடு மலை பட்டிமன்ற மேடை எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க. காடு மலை பட்டிமன்ற மேடை. சனின ஒழுங்கா பேசி தொலை. பேசு. வந்து நாங்க டோரா மாதிரி தானே இருக்கோம். பெட்ரூம் டோரா பாத்ரூம் டோரா இந்த பேச்சாகற பேசு. நீங்க எதாவது வேணா வச்சுக்கலானே. இங்க நாங்களும் வந்தால இருந்து பாத்துக்கிறோம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? எங்க அணியே பாருங்கப்பா, எவ்வளவு அழகா சின்ன தம்பியில வர குஷ்பு மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க தானே அந்த மனோரமா மாதிரி இருக்க. நீ எங்கே அப்படிதாங்குது. சின்ன தம்பில வர குஷ்பு மாதிரி நான் இருக்கேன். எங்க அண்ணனை பாருங்க, மங்காத்தல வர அஜித் மாதிரி இருக்காரு. யார் அவரா? நல்ல ரசிகர்கள் இருந்தா இங்க கல் எடுத்து அடிப்பான் அவன் மேல. நீ பேசு. தானே எங்களதான் அப்படி சொல்றோம். அவங்க கண்ணுக்கு வேணா எப்படி வேணா தரலாம். சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிற உங்க கண்ணு கூட நாங்க அப்படி தெரியும். அப்படி சொன்னீங்க நீங்க. பேசுங்க 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 பேசுங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி தரவங்க நீங்க இருக்கிறீங்க. எங்களப்பா இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் உனக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு. இந்த இவங்க ரெண்டு பேர் வந்து கொண்டாட்டன்னு பேசுனாங்கல்ல. இவங்க பேசுறாங்க ரெண்டு பேர். அந்த ரெண்டு மொகரக்கட்டை கொஞ்சம் ஜூம்ல அண்ணா அந்த கேமராவை கொஞ்சம் ஜூம் இன் வச்சு பாருங்க. அந்த ரெண்டு மொகரக்கட்டை கொஞ்சம் கிராமத்து பட்டதாரி யூடியூப்ல வந்து இது ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ரெண்டு பேர் மொகரக்கட்டையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா பாலிமர் நியூஸ் எல்லாரும் வீட்லயும் ஓடும் இல்லையா? பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்கள் தான் 6 கோடி மக்கள்களை போய் கொண்டாட்டம் என்று ஏமாத்ததுக்கு உள்ள வச்சாங்கன்ற கதையாட்டம் இருக்குது உங்க ரெண்டு பேரும் மொகரக்கட்டையும். சரி வாங்கி 500 ரூபாய் வாங்கிக்க. யார் அவங்கள பாராட்டியானே? சரி, செலவுக்கு என்ன பண்ணுவோம் தெரியலையா? நன்றி, மகிழ்ச்சினா. அவர் இந்த நல்ல உள்ளத்திற்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். நிகழ்ச்சியை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்படுத்துகிற அன்பு அண்ணன் அவர்களுக்கு. பேசுமா அண்ணே இருங்க. ஒரு அண்ணன் தானே கொடுத்துக்கிறாரு. ஏக்கா இங்க இத்தனை பேர் உட்காந்துக்கீங்க, நீங்களும் வருத்தப்பட வேண்டாம். உங்க பர்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல வச்சிருப்பீங்க, பத்திரமா வச்சிருக்கோம். உங்ககிட்ட இருந்த மூக்குத்தி, திருகாணி தொலைஞ்சு போன மூக்குத்தி, அந்த உடஞ்சு போன கம்மல் ஏதாவது வீட்டுல பர்ஸ்ல வச்சிருந்தாலும் கையோட வந்து கொடுத்துட்டு போயிடலாம். இப்படி மைக் போட்டு எடுக்கக்கூடாது. யாராவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அடிச்சுக்காதீங்க. வரிசையில வாங்க, வரிசையில வந்து கொடுங்க, நாங்க வாங்கிக்குவோம். பேசுமா சீக்கிரம். கையில காசு இல்லனாலும் பரவாயில்ல, போகும்போது எங்க ஜிபே நம்பரை கொடுத்துட்டு போறோம். ஜிபே அமௌண்ட் போட்டு விட்டுருங்க. அது ரைட். இப்ப ரெண்டு பேரும் வந்து கொண்டாடன்னு பேச ஒரு அக்கா வந்துட்டு பேசி அக்கா நீங்க என்ன தைரியத்துல உட்கார்ந்துருக்கீங்க? அதுவும் நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன தைரியத்துல உட்கார்ந்துருக்கீங்க? ஒரு விட்டு ஒரு வந்து வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா? கண்ணிய தேடுக கற்பனை வரும், கண்டதும் 1000 சொப்பனை வரும். கண்ணிய தேடுக கற்பனை வரும், கண்டதும் 1000 சொப்பனை வரும். காதல் நீரே பாடு என் கூட, ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க.
ஆமா. நன்றி என்ன. ஊரை விட்டு ஊர் வந்து காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து கொண்டாட்டமா திண்டாட்டமா? காதல் நாங்களா ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். எங்களை இந்த ஊர்ல இருக்கிற எங்க ஊர்ல தான் உள்ளூர்ல ஒரு பையனை பார்க்க மாட்டோம். இங்க இருக்கிற யாராவது பாப்பாங்கன்னா நாங்க வந்திருக்கோம். வந்து ஊர் விட்டு ஊர் வந்து காதல் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இதுவே பாருங்க, எனக்கு பண்ணுவோம். பெரிய திண்டாட்டம்னு. நான் காதல் பண்ணோம், தப்பு இல்ல, பண்ணுமா. இதுவே எங்களுக்கு பெரிய திண்டாட்டம். ஆமா. இங்க பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு. ஆ. பார்லருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடுன்ற நிலைமையை கொண்டு போய் விட்டுட்டீங்க. இதுல எங்க இருந்து வரும் கொண்டாட்டம்? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னது அந்த காலம். தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடான்ற அளவுக்கு இந்த காலம். காலம் மாறி போச்சு. கடிக்காத நாயை கூட பார்க்கலாம், குடிக்காத வாயை பார்க்கவே முடியல இன்னைக்கு. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஐயா குடிச்சுக்கிறாரு, ஐயா குடிச்சுக்கிறாரு, ஐயா குடிச்சாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிச்சுக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு. அவரு எத்தனை பேர் கண்ணுல மண்ணை தூவி எப்படா கடுகுட ஃபால் இந்த காசை எடுக்கிறது, எப்படா பொண்டாட்டி தெரியாம வீட்டு விட்டு வெளியே போறது. ஐயோ கடைக்கு போனா மாமன் பாத்துருவானே, அவனுக்கு வேற ஒரு கட்டிங்க தரமே. அப்படிக்கா இப்படிக்கா போனா எங்க அண்ணன் வந்துருவானே, அவனுக்கு ஒரு கட்டிங்க ஷேர் தரமே. அழகா வாங்கிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் நின்னு குடிச்சு தெம்பா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வாழ்க்கை திண்டாட்டமா தெரியலையா? குடிச்சிருக்காருன்னு கொண்டாட்டம்னு சொல்றீங்க? எங்க ஊர்ல ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சுட்டு வீட்டு வாசல்ல போய் பொண்டாட்டிய பார்த்து சொன்னா, செல்ல குட்டி நான் சோப் போட்ரி குளிச்சுக்கிறேன் என் தங்கம், வாசனை ரோடு வரைக்கும் வருதுன்னு. பொலார்னு ஒரு அடி. மூதேவி நான் உன் மாமியார் நாங்க அவங்க. நம்மால போதையில மாமியார வந்துச்சுக்கிறான். இன்னொருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு தள்ளாடி வந்தான். அவன் கூட ஒருத்தன் துணைக்கு வந்தான். இந்த 2 பேரும் குடிச்சிட்டு போனாங்க பாருங்க. கூட பின்னாடி வந்தவன் கீழே தடுக்கி சாக்கெட்ல விட்டான். முன்னாடி வந்தவன் இந்த கரண்ட் கம்பத்துல லைட் கம்பத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு மேல லைட் எரியுது. இவர் கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு ஃபுல் போதையில பேசுறாரு. அவங்க வீட்டுக்கு வந்துட்டுதான், ஏ கமலா கதவு தர்றி, ஏ கமலா கதவு தர்றி. கீழே சாக்கெட்ல இருக்கிறவர் சொல்றாரு, பிரதர் வீட்டுல ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இவரு கம்பத்தை கட்டி பிடிச்சவரு, இல்ல பிரதர் வீட்டுல ஆளுகிறாங்க பாருங்க, மாடியில லைட் எரிஞ்சுன்றாரு. இந்த மாதிரி போதையில என்ன வேணா வளர்றானே. வாழ்க்கை எவ்வளவு திண்டாட்டமா இருக்குது. ரொம்ப திண்டாட்டம்னா எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பேசும்போது எதிர்பார்த்து அங்க இருந்து வரணும். நாங்க அப்படிதான் சேலத்து பக்கத்துல முந்தா நாள் ப்ரோக்ராம் போயிருக்கேன். சேலத்து பக்கத்துல முந்தா நாள் ப்ரோக்ராம் நான் போய் ஸ்டேஜ்ல நின்னே, அன்புள்ள பெரியோர்களே, சரிங்க, கீழ இருந்து ஒரு வயசு, அன்புள்ள பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அருமை தாய்மார்களே. இந்த பொண்ணு தண்ணி தானே குடிச்சது. சரி. இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களுக்கு வணக்கம்னு சொன்னேன். இவ்வளவு என்ன சொன்னா யாரு சொல்றது பிரச்சனை எங்க திரும்ப அந்த இடத்துல போய் எங்களால நின்னு பேச முடியுமாங்க? முடியாது. அப்படிப்பட்ட மேடையில அழகான மேடை. எவ்வளவுதான் குடிச்சாலும் அண்ணன் எவ்வளவு அழகா உட்கார்ந்து பாட்டுக்கு டான்ஸ் அவர் உரிமை அது. இப்ப தெரியாம கேக்குற அக்கா வந்துல இருந்து பேசினாங்க, எங்க அண்ணனும் பேசினாங்க. பொண்டாட்டியால பிரச்சனை எப்ப நாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒத்தை பொண்ணா தானே வந்திருக்கிறோம். ஒரே ஒரு பிள்ளையா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். உங்க குடும்பத்தை பிரிப்பது எப்படின்னு என்ன எங்க அப்பா நான் வீட்டு எங்களுக்கு கோசா சொல்லி கொடுத்தாங்க. 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வந்தோமா. நாங்களும் வீட்டுக்குள்ள வரும்போது மாமனாரு மாமியாரு நாத்தனாரு கொழுந்தனாரு எல்லாரும் கூட சேர்ந்து பூவா மணக்கலான்னு தானே வந்தோம். எங்க வாழ விட்டீங்க? எனக்கு மொத்தம் 4 மாமியாருனே. 4 மாமியாரா? மாமனார் பெரியாளர் இருப்பார் பழகுது நினைச்சேன். எங்க மாமியார் கூட பொண்ணு அக்கா தங்கச்சிங்க மொத்தம் 4 பேரு. என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் இந்த பக்கம் நிக்கிறேன், கதவுக்கு அந்த பக்கம் அவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த என்னை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கருவா பையன் வந்திருந்தான். அவன் அந்த பக்கம் இருந்து நாங்க வந்த உடனே பாட்டா பாடி தள்ளினான். அவனே பாடும்போது என்னை கல்யாணம் பண்றான். அவனே பாடும்போது அவனை வர்ணிச்சு நானும் ஒரு பாட்டு பாடணும். ஒரு பாட்டு பாடுனேன். வதன வதன தகதத்தி தத்தாம் தச்சனத்த கண்ணத்த கட்டாம் வதன வதன வடி வடி வேலனே வசிய மருந்து வைக்கவா கிட்டார கள்ளி இவ வந்து நின்னா நிக்காம சுவிதால போடும். தலைப்பு என்ன தெரியுமா? கணக்குவாதியார் நானு. தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது சிறந்ததா குத்தூசி வைப்பது சிறந்ததான்னு பட்டிமன்றம். 3 பேர் பேசுறான். இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது அவன். இந்த பக்கம் தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் குத்தூசி வைப்பது இவன். நான் வந்துட்டேன். ஜன்னல் ஓரத்துல நின்று தீர்ப்பு என்ன சொல்றான்னு பாக்குறேன். என் ஸ்டூடெண்ட் சொல்றான், தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசியோ குத்தூசியோ வைப்பது தவறு. அவர் நமது கணித ஆசிரியர் என்கிற காரணத்தினாலேயே அவர் இருக்கிற வெயிட்டுக்கு அவர் சேரு கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா. விட்டா தேங்காய் போலகிற மாதிரி வந்துருவானுங்க போலகுது. உனக்கெல்லாம் பாடனத்துக்கு தெருவா பிச்சை என் தெருக்கு நீங்க எப்ப சார் வரைக்கும் கேக்குறான். இதெல்லாம் கொண்டாட்டமா? எவ்வளவு திண்டாட்டம் எனக்கு வாழ்க்கை. கொண்டாட்டமாங்க. ஆனா உலகத்துல மிகப்பெரிய கஷ்டமான வேலை எதுன்னு? உலகத்துல கஷ்டமான வேலை அமெரிக்கால போய் வேலை செய்யறது. அமெரிக்கால போய் வேலை செய்யறது. ஆமா, போய் வந்த எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா உலகத்துல மிகப்பெரிய கஷ்டமான வேலை ஜப்பான்ல பெயிண்ட் அடிக்கிறதா? ஜப்பான்ல பெயிண்ட் அடி. நீங்க ஒரு பாயிண்ட் கஷ்டமான வேலை
மனைவியை ஆனா பாத்துக்கிறது 5 நிமிஷத்துல முடியும்னு சொல்லும் போது எவ்வளவு ஜவ்வா எடுக்கிற பாருங்க. உன் திறமையை நான் பாராட்டுறேன் நானு. சட்டுன்னு பேசுமா. முடிச்சுக்கலானே சீக்கிரம். முடிச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டமான வேலை எதுன்னா நம்ம பெத்ததை எழுப்புறதுதான். நம்ம பெத்ததையும் எழுப்பணும், மாமியார் பெத்ததையும் சேர்த்து எழுப்பணும். அது சரி. நானும் ஒரு ரிங்டோன் வச்சிருக்கேனே. என்னை பெத்ததெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எழுப்பிட முடியாது. நான் பெத்ததெல்லாம் காலைல 6 மணி ஆனாலும் எந்திரிக்காது, 7 மணி ஆனாலும் எந்திரிக்காது. நான் பெத்த புள்ள. அது என்ன தெரியுமா? நான் பெத்தனா எங்க அக்கா பெத்த புள்ளைய நான் பெத்த புள்ளைய சேர்த்து வச்சு பேசுறேன். சரி சரி சரி. வீட்ல ஒரு ரிங்டோன் வச்சுக்கோங்க. அன்னத்த பாத்தீங்க அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தி தோ அப்பாத்தி கேக்கேக்கு. அவ்வளவுதான். காலையில உங்க வீட்ல இந்த பாட்டு தான் போடுவீங்க. எல்லாரும் வீட்ல சுக்கர பாதா ஓடும். எங்க வீட்ல இந்த பாட்டு தான் ஓடும். நான் பெத்ததெல்லாம் எந்திரிச்சிரும். அந்த பாட்டு என்ன தெரியுமா? தாய்லாந்துல சுடுகாட்டுல பாடுற பாட்டம் அது. நான் அத போட்டதானே நாங்க பெத்தது எந்திரிக்குது. சரி. நாங்க பெத்தது கூட பரவாயில்ல 5 கிலோ சீக்கிரத்துல எந்திரிச்சிருது. எங்க மாமியார் பெத்தது எழுப்பிடும்ல. ஆமா. அது என்ன எந்திரிக்காது. அவருக்கு என்ன போடுவீங்க? அவருக்கு என்ன தெரியுமா பாடுவோம்? சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழிய தின்னு, குமரி ருசியா இருந்தா குமரிய தின்னு. நிப்பாட் எங்க கூலி வாங்கினே தெரியல. கொடுத்துட்டு தலைவர இருட்டானே. உங்க அன்புக்கு நன்றிண்ணே. இருக்கட்டண்ணே. நீங்க 500 ரூபா கொடுத்துட்டீங்க, அதுவே போதும். நன்றி நன்றி. ஓ தெரியாம கொடுத்துட்டு சில்லற வாங்கிட்டு வந்தியா? வேணாண்ணா அண்ணா அண்ணா இருக்கட்டண்ணா வைண்ணா. மகிழ்ச்சிண்ணா இருக்கட்டண்ணா. சரி வாங்கி போகும்போது கொடுத்துறேன் அவர்கிட்ட. அப்படி வைங்க. நன்றிண்ணா வாங்க. நினைக்கிறீங்களா? இப்படித்தான் திருவாரூர்ல ஒருத்தர் பட்டிமன்றம் பேசும்போது 500 கொடுத்தாரு. நானும் 3 மணி நேரம் முடிகிற வரைக்கும் பேசிக்கினே இருந்தேன். ஜாலியா சந்தோஷமா. நன்றிண்ணா. நீங்க உட்காருங்க. நீங்க போங்க. நான் ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. பேசி முடிச்ச உடனே பட்டிமன்றம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ஏன் லாட்ஜி வாசல்ல அவர் நின்று இருந்தாரு. என்னண்ணா நீ நின்னுக்கிறேன்னு கேட்டேன். இல்ல போஜில தெரியாம குடிச்சுட்டே வீட்டுக்கு போனா பொண்டாட்டி கேள்வி கேட்பான்னாரு. அந்த மாதிரி இவர் கேட்க மாட்டாரு. அதனால மகிழ்ச்சி. ஆனா அந்த மனசுக்கு நன்றிண்ணே. ரைட்ண்ணே. பேசுமா. இப்படி எல்லாம் பாடினா எங்க புருஷன் எந்திரிச்சுவானே. அந்த தருதல எந்திரிக்காது. அடுத்து ஒரு பாட்டு வச்சிருக்கியா? பாடி மச்சினியே உரசிட தேடி வச்சினியே அசதா மனம் தீப்பிடிக்குது அணைச்சு கொள்ளுவியோ. அவ்வளவுதானே. வாடி மச்சினியனா என் புருஷன் எந்திரிச்சு உட்கார்ந்துருவான். மச்சினிச்சின்னா யாருதான் எந்திரிக்க மாட்டா. எல்லாருக்கும் தான் ஒரு கொண்டாட்டம் தான் மச்சினிச்சின்னா. எப்பா மச்சினிச்சின்னா புருஷனுக்கு வேணா கொண்டாட்டமா இருக்கலாம். அங்க என்ன பாட்டு போடுற எங்களுக்கு எவ்வளவு திண்டாட்டமா இருக்கு. நாங்கெல்லாம் கல்யாணமான புதுசுல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பிறந்த வீட்டுல இளவரசியா தானே இருந்தோம். வந்தா புழுங்கலரசியா கூட மதிக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வாழ்க்கை கொண்டாட்டமா? கரெக்ட் தானம்மா. மருமகளை மதிக்கிற ஒரு மாமியார் இருக்கீங்களா இங்க? எந்த மாமியார் அப்ப எவ்வளவு திண்டாட்டம் வர்ற மருமகளுக்கு யோசிச்சு பாருங்க. நிறைவாக மாமியார கூட விடுங்கனே. வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல பேச்சுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டுமே. நம்ம போய் நின்னா போதும். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினா போதும். நான் பட்டிமன்றம் பேசலாம், இங்க வந்து பேசாத. போ நீ எல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. நீ எதுக்கு பேசுற? வீட்டுக்குள்ள போ. எதை சொல்ல வந்தாலும் பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசுறேன்னு பண்றாங்க. எதை பேசினாலும் எனக்காவது அந்த நிலைமை. எங்க அக்காலாம் பக்கத்துல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்காங்க எங்க ஊர்ல. அவங்க வீட்டுக்குள்ள எதை பேசினாலும் இந்த கம்பீரம் அப்ப எல்லாம் நீ வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. வீட்டுக்குள்ள உதவியும் பேசக்கூடாது. நாங்க எங்களுக்கு என்ன வாழ்க்கை கொண்டாட்டமா பேசுற உரிமை கூட பெண்களுக்கு இன்னைக்கு இல்லையே. எப்படி சார் கொண்டாட்டமா இருக்க முடியும்? நல்ல அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் மாலதி அவர்களுக்கு. ஆகவே அண்ணே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கறது யாருன்னு? ஒரு குழந்தைக்கு அம்மா. ஒரு குழந்தைக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கறது அம்மா. நடக்க பழக சொல்லி கொடுக்கறது அம்மா. படிக்க சொல்லி கொடுக்கறது அம்மா. ஆக்காய்க்கு போட சொல்லி கொடுக்கறது அம்மா. ட்ரெஸ் எப்படி போடணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், நீ எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும், எப்படி அடுத்தவங்க கிட்ட பழகணும்ன்றத முதற்கொண்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அம்மா. 60 வயசு அம்மா காண உடனே அம்மாவை கொண்டு போய் அநாதை இல்லத்துல கொண்டு போய் யாரோ பார்த்து கட்டணும்னு சொல்லி 10,000 பணத்தை கூட்டு சேர்த்துட்டு வரீங்களே. அந்த இடத்துல அம்மாக்கு என்ன வாழ்க்கை கொண்டாட்டமாவா இருக்கு? நீங்க எந்த வகையில பார்த்தாலும் வாழும் போது நீங்க கொண்டாட்டமா இருந்தாலும் அப்போதைக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு வேணா கொண்டாட்டமா இருக்கலாம். அந்த இடத்துல இருக்க அம்மாவுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய திண்டாட்டம்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. நல்ல அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நேரத்தினுடைய அருமை கருதி உடனடியாக குறிஞ்சிப்பாடி கானக்குயில் கவிதா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம்.